சட்டை துளைத்து குரங்கெல்லாம் கொல்லிக்கு வராதம் சட்டை தோச்ச மகாராஜா ரத்னாபுரி ஆண்டு வரக்கூடிய பாலாஜி சூரன் மகாராஜா மகாராஜா சட்டை கட்டிச்சா காமாட்சி குந்து வண்டியா வீட்டுல தெரியுச்சா கேட்டாங்களா கேட்டாங்க ரெண்டு பேரும் ஆட்டி பாதாபி சூரன் இருக்கின்றாரு. பாதாபி சூரனுக்கும் சூரனுக்கும் முதல் அம்மா நாகிய மகாராஜா நல்லா சிரிக்குது மகாராஜா என்ன உண்டு வரல அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல அது பாட்டு மேலே இருந்தது முதலம்மா முதல் பேரு அம்மன் உன் பேரு வீரசிம்மன் வீரசிம்மன் நல்லா ஆட்டுறீங்க வீரசிம்மன் இங்க எந்த ஆட்ட ஆட்டுறீ அங்க எந்த ஆட்ட ஆட்டு எங்க போய் கொடக்கு போயிட்டேன் வேலை செய்யறாரு தெரியுமா? சொல்லட்டுமா? ஓட்டுங்காட அட்டை அந்த உடம்பன் கொண்டு ஆடு மேய்ச்சவங்களை கேட்டாங்களா இங்க அவரு வேற ஒண்ணு நினைச்ச அதெல்லாம் ஆட்சி முடிஞ்சு ஆடி மூச்சு வராது போதுமா கைட்டா போதுமா 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 அரே காவலா
ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு சில பேர் அறிவையெல்லாம் கேட்கிறடா பட்டக்காராய கல்லு ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு எல்லாம் கிடைக்குதடா சாராய கல்லு ஆண்டவனே படைத்த ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு சில பேர் அறிவையெல்லாம் கேட்கிறடா பட்டக்காராய கல்லு ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு சில பேர் கிடைக்குதடா கல்லு சாராய நானும் குடிச்சிருக்கேன் குடிச்சவனே பார்த்து நானும் படிச்சிருக்கேன் குடிச்சவனே பார்த்துருக்கேன் குடிச்சவனே பார்த்து நானும் பிடிச்சிருக்கேன் பிடிச்சவனை பார்த்திருக்கேன் குடியில ஒரு சுகமும் வரவில்லை இந்த தெருவில் ஒரு நாய் கூட மறிக்கல அந்த குடியினால ஒரு சுகமும் வரையிலே இந்த தெருவிலையோ ஒரு நாயோ மறிக்கலே குடியில ஒரு சுகமும் வரவில்லை இந்த தெருவில் ஒரு நாய் குடியினால ஒரு சுகமும் வரவில்லை இந்த தெருவிலையோ ஒரு நாயோ மறிக்கலே தாலி அடகு வச்சு தண்ணி போடும் மனிதனுக்கு 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 தலைவீத்து என்ற விதி சொல்லடா அவன் தலைவிதியோ இஷ்டம் போல இல்லடா தலைவிதியோ என்ன என்று சொல்லடா அது ஆண்டவனே செயலும் என்னை விட ஆட்ட முடியாது நீதான் ஆடுற உண்மையதான் ஆடுற ஆட்ட முடியாது நீதான் ஆடுற உண்மையதான் ஆடுற இந்த ஊர்ல பெரிய நாட்டார் பெரிய நாட்டார் நீதானா நாட்டாரு பெரிய நாட்டார் இந்த கோயில் வேலை நான் தான் ஏற்று செய்வேன் கோயில் இப்படி குடிச்சினா குடியார கம்யூனிட்டியா யாரு குடியாரா ஓ இதெல்லாம் ஊருகவா வர்றா எங்க ஊரு கோயில் வேலை பூரா நான் தான் பார்ப்பேன் இந்த ஊருக்கு நான் தான் பட்டம் ஓய் நாட்டா யாரு அவனை அப்புறம் பேசுகிறேன் அவன் பேசுறேன் அப்புறம் பேசுவாங்க அவன் குடிப்பாதையில் இருக்கிறான் கம்யூனிட்டி அவன்கிட்ட பேச முடியாது இப்ப இப்ப நீ நிலைகிற நான் ஊருக்கு நாட்டாரு ஆமா எங்க ஊரு விநாயகர் கோயில் மூக்கு அடைச்சு போச்சு விநாயகருக்குடா மூக்கு புட்டுக்குச்சு இந்த மூக்குக்கு சிம்பி வாங்க கட்டலான்னு திருவண்ணாமலைக்கு போனேன் ஆமா போய் கேட்டா 350 ரூபாய் சொல்றான் சிம்டி ஒரு மூட்டை ஓ இங்க வாங்கினா கட்டுப்படியாவது சாமி காசு நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வாங்கினா விலை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
நேரா கோயில்பட்டி மில்லிக்கே போயிட்டேன். அல்ல பாண்டிச்சேரி போனேன். பாண்டிச்சேரிக்கு. ஆமா, அங்க எப்பயுமே எந்த வேலை கம்மி. ஓஹோ. அங்க போய் கேட்டா 250 ரூபான்றோம். இங்க இருந்து பஸ் ஃபேர் எவ்வளோ? இத கேளு, 250 ரூபான்றோம். ஆமா. ஓ, இங்கேயும் வேலை அதிகமா இருக்குது, அதிகமா இருக்கு, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா கம்பெனிக்கு போய் ஒரு கார் ஒண்ணு வச்சேன். கோயில்பட்டி கம்பெனிக்கு. ஆமா, எங்க சிம்டி தயார் பண்றாங்க கோயில்பட்டி. கோயில்பட்டியில. அதனால அங்க ஒரு காருக்கு 5000 ரூபாய் வாடகை கொடுத்து. எவ்வளவு? 5000 ரூபாய் வாடகை கொடுத்து. 5000 ரூபாய் வாடகை கொடுத்து. எத்தனை மூட்டை வாங்குறது? கார் ஒரு மூட்டை சிம்டி வாங்க. ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்க. ஆமா, இங்க 350 ரூபாய் மூட்டை. 350, அங்க 250. 250. இந்த விலை கம்மியா வாங்கணும், கம்மியா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோயில்பட்டிக்கு ஒரு கார் வாடகைக்கு பேசிக்கிட்டு 5000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு நேரா கோயில்பட்டிக்கு போறோம். போற வழியில ஓட்டல் நடந்துச்சு. ஓட்டல் கடை குடிகார கம்யூனிட்டி வைங்க சொல்லி தரடா. அடிக்கடி மூஞ்சி வீழ்ந்து விடும். எப்படி அடிச்சியா? ஆடாத சொல்லு. அதான் நில்லு. நீ யாரா நில்லு? சரியா நில்றா. கோயில்பட்டி போனேன். மூட்டை சிமிட்டி எவ்வளவுன்னு கேட்டேன். 150 ரூபாய். 150 ரூபாய். எல்லா ஊரை விட இந்த ஊர்ல கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிமிட்டி எடுத்துட்டு வந்து நேரா விநாயகருக்கு மூக்கு செஞ்சு பெயிண்ட் அடிச்சு கும்பாபிஷேகம் முடிச்சு பூரா வேலை செஞ்சேன். ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்குறதுக்கு இங்க இருந்து 250 ரூபாய். இங்க திருவண்ணாமலை கேட்டா 350 ரூபாய் மூட்டை. மூட்டை வாங்கினா 350 ரூபாய். பஸ் ஃபேர் வரும் 50 ரூபாய். ஆமா, 400 ரூபாய் 500 ரூபாய் முடிஞ்சிடும். ஆமா, பாண்டிச்சேரி போனா 250. இங்க இருந்து பாண்டிச்சேரி போனா 250. ஆமா, பாண்டிச்சேரிக்கு இருந்து பஸ் ஃபேர் எவ்வளவு? 250. ஆமா, அது 500 ரூபாய் போச்சு. அது 500 ரூபாய். அது இல்லாம 4000 ரூபாய் வர காரி வேற. ஆமா, நான் பண்ணுவேன். 5000 ரூபாய் காசு. 10000 ரூபாய் காரி செலவு பண்ணி 10000 ரூபாய் ஒரு மூட்டை வாங்குறது. அப்படி கோயிலுக்கு விநாயகருக்கு ஊர் நாட்டார செஞ்சு அம்மா விநாயகருக்கு பெயிண்ட் அடிச்சு எல்லா பூஜையும் முடிச்சுட்டேன். மொத்த செலவு எவ்வளவு தெரியுமா? 19,550 ரூபாய். ஒரு மூக்கு சரி பண்றது. அப்படின்னா சாமி காட்சி தந்தோம்னா கோயில் காட்சி ஊர் நல்லா இருக்கணும், உத்தர மழை பெய்யணும், நாடு நல்லா இருக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஊர் வாசல பாடுபடுறேன். பரவாயில்ல நல்லா பாடுபடுறேன். பாடுபட்டாலும் தம்பி இந்த கோயில் பொது காசு பூரா யாங்கிட்ட வரும். என் பொண்ணு ஒரு நாள் வயசுக்கு வந்துட்டான். ஏன் வந்துச்சு? அவளை கேட்டுட்டு தான் வரணும். கேள்றா, என்கிட்ட கையில காசு கிடையாது. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. நாட்டார பொண்ணு வயசுக்கு வந்துச்சு, அதுக்கு எதனா ஒரு சடங்கு செய் அப்படின்னாங்க. ஐயா என்கிட்ட காசு கிடையாது. நான் என்ன பண்ணேன், இந்த கோயில் காசை கொடுத்து நீங்களே போங்க சாமான் சீட்டுல வாங்கினாங்க. அரிசி வாங்கினார் ஒருத்தர், பருப்பு வாங்கினார் ஒருத்தர், உலகம் வாங்கினார் ஒருத்தர், சாமான் சொல்ல வாங்கின ஒருத்தர், எண்ணெய் வாங்கினார் ஒருத்தர், எல்லாம் வாங்கினாங்க. நீ ஒண்ணு செலவு பண்ணல. நீ செலவு பண்ணல. அல்ல அவகிட்ட கொடுத்து போனேன். ஊருக்காரர்கிட்ட ஊருக்காரெல்லாம் போனாங்க. அவங்க பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க, கொண்டாந்து செஞ்சாங்க, ரேடியா வச்சாங்க, மஞ்சள் தண்ணி சுத்துறாங்க. பூரா வேலை முடிஞ்சிச்சு. உட்கார்ந்தாங்க, சாப்பிட்டு கூட்டாங்க. மொத்தம் எவ்வளோ? 75,230 ரூபாய். 75,000 ரூபாய். 75,230 ரூபாய். என் பொண்ணு மஞ்சள் தண்ணி செலவு. ஊருக்காரெல்லாம் வந்து கோயில் கணக்கு பார்க்கணும் அப்படின்னாங்க. கணக்கு எடுத்து கொடுத்தேன். பார்த்தாங்க, நாட்டை காசு எங்க 75,035,000 ரூபாய் எங்க போச்சு அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு மஞ்சள் தண்ணிக்கு நீங்க தானே செலவு பண்ணீங்க. என்ன கேக்குறாங்க? உடனே கேட்கறது யாரு கேட்பாங்க? கேட்பாங்க. நான் என்ன ஐயா செலவு பண்ணது நீங்க, வாங்கினது நீங்க, சாப்பிட்டது நீங்க, நானா சாப்பிட்டேன். அதுல ஒரு வாய் கூட நான் சாப்பிட்டு சாப்பிட்டு பூரா நீதான், பூரா கணக்கு உங்க அதோட முடிஞ்சிச்சு. அப்பேற்பட்ட நான் ஒரு முட்டாளுங்க இங்கதான் நீ அடிப்ப. நான் நாளைக்கு அடிச்சுக்கிறேன். போட செருப்பலாச்சு போடா. போடா பண்ணி விடுறேன். போடா வா.
தாளம் தம்பு வீணை முரசு தங்கா வேரி வேரி வக்காலை இப்படி சொல்லக்கூடிய மேலங்களும் இங்க வந்து கேட்றாயாம் மகராஜா நான் வரும்போது அண்டபாகி அண்டம் ஆயிரத்தெட்டு அண்டம் 224 பவுனம் 228 புகரம் சத்தா சாவரம் சப்த சாகரம் சொல்லுங்க சப்த சாகரம் நம்ம சப்த சாகரம் சப்த சாகரம் சத்தா சாகரம் சத்தா சாகரம் சப்த சாகரம் சத்தா சாகரம் ஈரேழு 14 வாக்கம் லோகமும் ஈரேழு 14 வாக்கம் ஈரேழு 14 லோகம் பேரை கேட்டால் என் பேரை கேட்டால் எப்படி இருக்க வேண்டும்? அப்படியேதான் இருக்குது. அப்படியேதான் இருக்குது. எது கலையில கோவப்படலாம் போயிட்டீங்களா? எது கலையில ஏதோ காரணமாக நம்மளுடைய வாதாபி சூரன் மருமகன் அழைத்திருக்கிறார் போய் பார்க்கலாம் என்று மருமகனை காண வேண்டும். ஏ மருமகனே மருமகன் நீங்க ஒண்ணு எதுக்கு எதுக்கு இவருக்கு பர்த்டே கேக் வெட்ட போறாங்க. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். அடையப்பா பிறந்த நாள் தானே கேக் வெட்டுறது எடுத்து போடு பாதியா. சரி உனக்கு ரத்னாபுரி செல்ல வேண்டும். ரத்னாபுரி சென்று மருமகனை புறப்பட போலாம்.
மருமகனாகிய பெருமாளடி ஆவட்னா அதான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கட்சிகள் மெதுவா மெதுவா போய் மெதுவா போய் கை கிளம்ப மருமகனாகிய மாதாவின் சூரன் அப்படி வந்து விட்டோம். ஆமா ஏதோ காரணமாக மருமகனாகிய மாதாவின் சூரன் அழைத்திருக்கிறார். ஏதோ வேலை இல்லாத வர வச்சுப்பாரு. ஆமாங்க ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாரு. நம்மளுக்கு வேலை கொடுக்குறாரு. உனக்கு நீங்க வேலை இருக்குது. நீ போய் வேலை செய்ய போ. என்ன செய்தா என்ன செய்தா இரு ஒய் 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 மாமா மகாராஜா ஏய் தவறாமல் ஒய் மனுஷா தவறாமல் அரண்மனை சென்று உன் மாமன் நாய் மாமன் தாய் மாமன் அம்மா போடு தாய் மாமன் மறுக்கு மறுக்கு மாமன அம்மானாகிய மாமனை கூட்டா சொன்ன கூப்பிட்டு மறுக்கிறா இரு இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை மறிக்கிறேன். மகாராஜா தவறாமல் உன் முதல் அம்மான் வீர சிம்மன் வீரத்தில் சரவணவர் ஆடுறாங்க அம்மாட்டு டகா 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 ஆடு மேய்க்கு மேய்க்கிற மேலே மேய்க்கிறாங்க. அப்படியா நீ பாத்துருக்காங்க மேட்டா இருக்கணும். சொல்றேன் அந்த பையன் ரெண்டும் பரவாயில்ல. உங்க மருமவ ராதாவிஸ்வரர் வறுமொழி உத்தரவு நேரா போலாம் மாமனை பார்க்கலாம். சரி மருமவனை பார்க்கலாமா? சரி போய் சொல்லிட்டு வர மகாராஜா. உங்க மாமன் மூஞ்சி பார்த்தோம். உன்னை பார்த்ததும் சாவு மூஞ்சி போட்டு போயிடுச்சு. ஓ மருமகனே மருமகனே வாதாடி என் மருமகனை தகையில சிம்மாதனம் கொடு. எத்தனை இடம் மருமகனுக்கு உட்கார போ மகாராஜா. நீ ராஜசேகர வடை பாயாசம் அப்பத்தோட சாப்பிட்டோம். ஒரு வடை கூட கடிக்க முடியல. இல்ல இல்ல ஒரு வடை கூட கடிக்க முடியல. மட்டுக்கு 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 பல்வாட்டிக்க மாட்டேன். போகட்டும் உன்னை சிம்மாதம் உட்காருங்க. அப்படியேதான் உள்ள இட்டு போது
எதற்காக என் பாதத்தை படித்தபடியால் என்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பார். எத்தனை அழைத்த செய்தி மருமகனே. என்னை வரவைத்த காரணம் என்ன? ஏன் கோபமாகற? என்ன கோபம்? ஏன் எதுக்கு கூப்பிட்ட? ஒரு முகம் ஒரு வாட்டமா இல்ல சாராங்க சட்டா இருக்கும். அத கோபத்துல இருக்கிறார் சண்டைக்கு போறது. சொல்லுங்க மாமா. மாமா அருவாரே. அது என்னன்னா யாரோ ஒரு இடிச்சியானவன் துணை கொண்டு அந்த வள்ளியின் ஆனவன் தன் படைகளை கூட்டிக் கொண்டு வள்ளியின் ஆனவன் படையை கூட்டிக் கொண்டு நம்முடன் முத்த செய்ய வந்திருக்கிறோம். அதனாலதான் குறியாடு இருக்கிறேன். அதனாலதான் உங்களை சண்டைக்கு அனுப்ப வர வச்சோமாமா. இதுவான ஒரு பெருசு இருக்கும் போது சண்டை போட்டுக்கிறேன். அவர் எத்தனை ஆட்டு சனி ஆக்கிறாரு. அவர் வச்சுக்கிற கடாதான் சனி ஆகிது. சனப்பண்ணி பேருக்கிறார். எனக்கு விட சென்றால் இவருக்கு ஒரு குண்டை கருங்கோட்டை இருக்கிறேன், ஒரு குண்டை சுண்டலி, ஒரு குண்டை புளி பொங்குசோறு என்ன முதல்ல இவனுக்கு குத்துருவோம். அப்படிதான் பண்ணிப்பாங்களே. அது மாதிரி ஆளு. ஆமா சரி எனக்கு விடை கொடுத்தால் விடை கொடுறேன். போய் வரீங்களா? ரெண்டு பேர் வந்தாங்க. மாமனுக்கு விடை கொடுக்குறேன். சந்தோஷமா சந்தருக்கு போறேன். எனக்கு நீ தாமலை கொடு. மதிப்பவன நான் போய் வரேன்றேன். ஆயாட்டி போய் தண்ணி ஏறி வச்சு ஏறிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து தடுக்கிற நியாயமா இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுடா. எப்பவுமே தடுக்கிறது நல்லது கிடையாது. தடுப்பதெல்லாம் தங்கமா தங்கம். மாமா மூஞ்சி நல்லா பாரு. லைட் அடிச்சு பாரு. திரும்ப இந்த பக்கம் பாரு. மாமா மூஞ்சி நல்லா தெரியா பாத்துக்கோ. இங்க பாரு. ரெண்டு மூணு பேர் இருக்கலாம். ஆயிரம் 2000 கீழே போட்டு
கவர்ந்து தங்கங்க கவர்ந்து தங்கம் தங்கம் டபுளுக்குதான் வெட்டி இன்னைக்கு டபுளுக்கே வெட்டி வெட்டி கலந்து யாரை வெட்டதோ செந்தூர் மலைக்கே தூள் பறக்க அதோ பூமியில வந்து விட்டோம் நாமளும் பூமியில் ரபபூமியில் வந்து விட்டோம் யாரும் ஒருவன் பார்த்தோம் நடைபெறி அடிங்கள் எவன் வரான் பார்த்தோம் முகத்தில் மீசை உள்ளவனாக இருந்தால் வரட்டும் ஏய் அவன் முகத்துல மீசை இருந்தால் வரட்டும். பால் எடுத்து போற எங்க போயிட்டு பால் ஏய் இப்ப யாரு பால் எடுத்து போறா போடா யாரு பால் எடுத்து போறா அவளை சிரமமா மோல் அடிக்குது பால் போன் அடிக்குது அப்படியே திரும்பி ஏன்னா காட்டுல போய் ஆடு மேய்க்காத குறை கோட்டாத வராண்டாப்பா சண்டைக்கு சண்டைக்கு வர போடு தலைவிதி போடுங்களா போடு படைய பண்ணல இனியா சொல்லி கொடுவா போக வராங்க சொல்லுறா உங்க மாமன் தானா சொல்லியிருக்கனால அவன் போய் உங்க மாமன் சண்டைக்கு கூட்டாங்க உட்கா என்ன வருது மகிமாய் சகலமான பேருக்கு தெருப்பு என்னடா ஏய் சகல பேருக்கு தெரிவிப்பது என்னவென்றால் வாங்கலாப்பட்டு கூத்துவாத்தல தண்டனை போட விட்டுருக்காங்க பாரு அவன் ஏய் வாங்க அப்படி கூட்டு வாங்க துர்ஜி மத்தாண்ட மாரியாத்தாளுக்கு கூறி ஊத்துறாங்க மாரியாத்தா கூழ் ஊத்துறாங்க அதனால அவங்க அவங்க ஊர்ல கமிஷன் போட்டு வீட்டுக்கு ஒரு குடம் கூறி எடுத்து வந்துருங்க கூழ் ஊத்து தண்டனை போட சொன்னாங்க மகாராஜா சண்டைக்கு போறாரு மகாராஜா சண்டைக்கு போறாரு தமுக்கு போடணும் அத வீரசிம்ம ஓ அத சின்னியா இப்படியாக இப்படியாக ரத்னாபுரி வேந்தன் வாதாபி உடைய முதல் அம்மான் வீர சிம்பன் இன்று முதலாளி யுத்தத்திலே ரணகளத்திலே வந்து ரணபேரிய முயல்கிறார். மூக்குக்கு மேல மீசக்கர ஆம்பளை யாரா இருந்தாலும் தலைமையில அடிப்பா மூக்குக்கு மேல இது மீச உனதான் இல்லையே மூக்குக்கு கீழே மீசக்கர ஆம்பளை யாரா இருந்தாலும் சண்டை குடிக்க வரலோ சண்டைக்கு வரலாம் சண்டைக்கு வரலோ ரணபேரி சத்தத்தை கேட்டு வன்னியமகா ராஜர் இன்று முதல் யுத்தத்திலே யாரோ ஒருவன் ரணபேரி அடிக்கிறார். அவன் யார் என்று தன் தாயான அம்மனை வணங்கி தெரிந்து கொள்ள யார் வருகிறார்கள்.